இன்று சாதாரண நாளில்லை. இன்று உங்களுக்குள்ளே மறைந்திருக்கும் தைரியமும் சக்தியும் விழித்தெழும் நாள். ஆம், இன்று அனுமன் ஜெயந்தி. பயம் ஓடிப்போகும் நாள், நம்பிக்கை பிறக்கும் நாள். வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள், மனம் உடைந்து போன தருணங்கள், என்னால் முடியுமா என்று கேள்வி வந்த நேரங்கள். அந்த ஒவ்வொரு தருணத்திலும் நம்மை கைப்பிடித்து நடத்துபவர் அனுமன். நாமும் அதே மாதிரிதான். சக்தி நமக்குள்ளே இருக்கு, தைரியமும் நமக்குள்ளே இருக்கு. ஆனா பயம், சந்தேகம், கவலை அதை மறைக்குது. அனுமன் ஜெயந்தி அதை மீண்டும் நினைவூட்டும் நாள். ஆமா, எதுக்காக அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறோம்? அவருடைய கதையை பார்ப்போமா? நாள் சின்ன வயது அனுமன் வானத்தில் ஒளிரும் சூரியனை பார்த்து அம்மா ஒரு பெரிய பழம் என்று நினைத்தார். ஒரே தாவலில் வானத்தை நோக்கி பறந்தார். அந்த காட்சியை பார்த்த தேவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். சூரியனை நோக்கி பறந்த அனுமனை தடுக்க தன் வஜ்ராயுதத்தை எறிந்தார். அது அனுமானின் தாடியில் பட்டது. தன் மகன் விழுந்ததை பார்த்த வாயுதேவன் கோபத்தில் உலகில் காற்றை நிறுத்தினார். மூச்சே இல்லாமல் உயிர்கள் தவிக்கத் தொடங்கின. அப்போது தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் அனைவரும் சேர்ந்து அனுமானை ஆசீர்வதித்தனர். அன்று அனுமான் பெற்ற வரங்கள்: எந்த ஆயுதமும் தாக்க முடியாத உடல், எங்கு வேண்டுமானாலும் செல்லும் சக்தி, மரணமற்ற புகழ், ராமநாமத்தில் நிலைக்கும் பக்தி. இந்த வரங்களுடன் அனுமன் உலகின் மகா வீரராக உயர்ந்தார். ஆனால் இந்த அளவான சக்தி இருந்தும் அனுமான் அகங்காரம் கொள்ளவில்லை. ராமரை சந்தித்த நாளில்தான் அவர் உணர்ந்தார், என் சக்தி எல்லாம் என் இறைவனுக்கான சேவைக்காகத்தான். அதன் பிறகே சிறிய வானர உலகம் வணங்கும் மகா பக்தனாக மாறினார். சீதைவிடி கடலை தாண்டும் நேரத்தில் அனுமன் தயங்கினார். அப்போது ஜாம்பவன் கூறினார், உன் சக்தியை நீ மறந்துவிட்டாய். இந்த வார்த்தை கேட்ட நிமிடமே அனுமன் தன் முழு சக்தியையும் நினைவு கூர்ந்து ஒரே தாவலில் கடலையே கடந்தார். இந்த கதை நமக்கு சொல்லுவது ஒன்றுதான்: நமக்குள் இருக்கும் சக்தியை நாம் மறந்தால் பலவீனமாக இருப்போம். அதை நினைவுபடுத்தினால் எந்த தடையும் சின்னதாக மாறும். அதனால அனுமன் ஜெயந்தி ஒரு பிறந்த நாள் மட்டுமல்ல, அது நம் உள்ளத்தில் உள்ள தைரியத்தை மீண்டும் எழுப்பும் நாள். அனுமன் ஜெயந்தி அனுமனை எப்படி வழங்கணும்? சூரிய உதயம் முன்னாடியே எந்திரிச்சுக்கணும். வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி பூஜை இடத்தை அலங்கரிக்கணும். அனுமனுடைய படத்தை வச்சு வெந்திப்பூ இல்லைன்னா வடமாலை, முடிந்தா வெண்ணெய், வெல்லம், வெற்றிலை சமர்ப்பிக்கலாம். எண்ணெய் தீபம் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றலாம். ஓ பகவதி அனுமதே நமக. இந்த மந்திரத்தை குறைந்தது 11 அல்லது 108 முறை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அனுமன் சாலிசா இல்லைன்னா சுந்தரகாண்டம் கேட்கலாம் அல்லது படிக்கலாம். வாழைப்பழம், வெல்லம் கலந்த பொரி, பனகம், வெண்ணெய், வடை பூஜைக்கு பிறகு குடும்பத்துடன் பிரசாதமாக பகிருங்கள். முழு விரதம் இல்லைன்னா பழமும் பாலும் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். கோபம், பொய், தீய எண்ணங்கள் தவிர்க்கவும். பயம், கவலை இருந்தால் அனுமன் முன்னால் மனதார சொல்லுங்கள், எனக்கு தைரியம் தாருங்கள் என்று வேண்டுங்கள்.